Welcome to our channel Mathi Karthi. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க, like button press பண்ணுங்க for more videos. இன்னைக்கு நம்ம வகுப்பு 8 கணிதம் 1வது பாடம் எண்கள்ல பயிற்சி 1.1ல 1வது கணக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ வகுப்பு 8 பாடம் கணிதம் எண்கள் ஃபர்ஸ்ட் பாடத்துல 1.1 பார்க்க போறோம். கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கொடுத்திருக்காங்க. முதல் கணக்கு -19/5 ஆனது டேஷ் மற்றும் டிராஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது பின்ன வடிவத்துல இருக்கு. நம்ம தசம எண்ல மாத்திட்டு நம்ம எண் கோடுல எங்க அமையுதுன்னு பார்த்தோம்னா எந்த முழுக்களுக்கு இடையே இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா இந்த 19 5ஆல வகுக்க போறோம். ஓகேவா? சோ 19 5ஆல வகுத்தோம்னா 3 5 15 கழிச்சோம்னா 4.0 8 40. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது 3.8. ஆனா இது என்ன எண்? குறை எண், அதனால நெகட்டிவ் இல்லையா? ஸோ -3.8 நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது -3.8. நம்மளோட எண் கோடுல இங்க வந்து 0 இருக்கும், இங்க வந்து நம்மளுடைய மிகை முழுக்கள் இருக்கும், இங்க வந்து நம்மளுடைய குறை முழுக்கள் இருக்கும் இல்லையா? அப்ப -3.8 எங்க வரும்? இப்படி ஒரு -1 -2 -3 -4 போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப -3.8 எந்த இடத்துல அமையும்? இந்த 4க்கு கிட்ட இந்த இடத்துல -3.8 நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப எந்த இரண்டு முழுக்களுக்கு இடையே இருக்கு? -3 -4. அப்ப நம்மளுடைய ஆன்சர் -19/5 ஆனது -3 மற்றும் -4 என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும். அவ்வளவுதான். முழுக்கள்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முழுக்கள்ங்கிறது என்னது? அதுல 0 இருக்கும், மிகை எண்கள் இருக்கும், குறை எண்கள் இருக்கும், ஆனா தசம எண்களோ பின்னங்களோ இருக்காது இல்லையா? சோ இப்ப இங்க எந்த இரண்டு முழுக்களுக்கு இடையேன்னு கேட்கும் பொழுது -3.8 நம்மளுக்கு எங்க எந்த ரெண்டு முழுக்களுக்கு இடையே இருந்தது? -3 மற்றும் -4. அவ்வளவுதான். That's simple. ஒன்றாவதுல இரண்டாவது சப்டிவிஷன் 15/-4 என்ற விகிதமுறை எண்ணின் தசம வடிவம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 15 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 4ஆல வகுக்க போறோம். அவ்வளவுதான். சோ 15 4ஆல வகுக்கிறோம். 4ஆம் வாய்ப்பாடு 3 12. 15ல 12 போச்சுன்னா 3 தசம புள்ளி வச்சாச்சு. இங்க 0 போட்டாச்சு. 4ஆம் வாய்ப்பாடுல 7 4 7 மடங்கு 4 28. திரும்ப கழிப்போம். மிச்சம் நம்மளுக்கு 2. திரும்பவும் இங்க தசம புள்ளி வச்சிருக்கிறதுனால திரும்ப தசம புள்ளி எல்லாம் வைக்க கூடாது, அது தவறு. ஒரு தடவை தான் தசம புள்ளி வைக்கணும். தசம புள்ளி வைத்துட்டு நம்ம எத்தனை ஜீரோஸ் வேணா அப்படியே நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் எத்தனை ஜீரோனா ஒவ்வொரு ஜீரோவா நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல. ஸோ அப்போ இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 20 ஆயிடுச்சு. 4ஆம் வாய்ப்பாடுல எப்ப வரும்? 20 5 20. அவ்வளவு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 3.75. ஆனா இங்க பார்த்தோம்னா மேல மிக எண்ணா இருக்கு, கீழே பகுதியில குறை எண்ணா இருக்கு. அப்ப நம்மளுக்கு கிடைக்க போறது என்னவோ குறை எண் தான். குறை எண் என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஏன்னா ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இது ஒரு குறை எண். அப்ப -3.75 -3.75. ஸோ 15/-4 விகிதம் விகிதம் என்ன தசம வடிவம் அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸி. 15 4ஆல நீங்க என்ன செய்யணும்? வகுக்கணும். 4ஆம் வாய்ப்பாடு போட்டு வகுத்துட்டே வந்துடணும். நீங்க பண்ணக்கூடிய தவறு என்னன்னா 2 இடங்கள்ல தசம புள்ளி வைப்பீங்க, அதை வைக்க கூடாது. ஒரு தடவை தசம புள்ளி வைத்து விட்டாலே நம்ம 0 ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். 4ஆம் வாய்ப்பாடு போட்டுட்டே வந்தோம்னா எப்பவும் போடுற மாதிரியே வகுத்தல் போட்டோம்னா நம்மளுக்கு பதில் கிடைத்து விடும். இங்க மேல வந்து தொகுதி மிகையாக இருக்கிறது, பகுதி குறையா இருக்குது. ஸோ பிளஸ் டிவைடட் பை மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆனாலும் மைனஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்ப அங்க குறையனா தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப -3.75. அவ்வளவுதான். தட்ஸ் சிம்பிள். -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷில் இருந்து சம தொலைவில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை நல்லா பாருங்க. இதை வந்து நம்ம வகுத்து ஒவ்வொரு கணக்கா போடுற மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா -8/3 8/3 +8/3 இது இரண்டும் எதிரெண்கள். எதிரெண்கள் தானே. எதிரெண்கள் என்ன? +1 எதிர் என்ன? -1. +10 எதிர் என்ன? -10. -20 எதிர் என்ன? +20. அதாவது ஒரே குவான்டிட்டி உள்ள எண்கள், அந்த சைன் குறியீடு மட்டும் மாறும். ஓகேவா? ஸோ +1000 அதுக்கு என்ன எதிர் எண்? -1000. -20 அதனுடைய எதிர் எண் என்ன? +20. -1,00,000 1,00,000 அதனுடைய எதிர் எண் என்ன? +1,00,000. அந்த குறியீடை மட்டும் மாற்றும். +ஆ இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ். அப்படி இருக்கும் பொழுது இந்த +8/3 எதிர் எண் என்னது? -8/3. எதிர் எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த விகிதமுறு எண்களுள் சமத்தொலைவில் டேஷில் இருந்து சமத்தொலைவில் இருக்கும். எந்த எண்ணில் இருந்து சமத்தொலைவில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்காக இதை வகுத்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எதிர் எண் இவை இரண்டும் எதிர் எண்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே ஈஸியாக கணக்க போட்டுடலாம். இங்கே பாருங்களேன். இந்த ஒரு இதை பாருங்க. இது ஒரு தராசு மாதிரி. நம்மளோட எண் கோடு வந்து தராசு மாதிரி. அது நடு எண் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் +1 இருக்கும், அதனுடைய எதிர் எண் என்னது? -1. இது ரெண்டும் சமத்தொலைவில் இருக்கும். கரெக்டா? இங்க +2 இருக்கும், அதனுடைய எதிர் எண் என்ன? -2. இது ரெண்டும் எதோட சமத்தொலைவில் இருக்கும்? 0ல இருந்து சமத்தொலைவில் இருக்கும். கரெக்டா? அடுத்து இங்க வந்து +3. இந்த பக்கம் அதனுடைய எதிர் எண் என்ன? -3. இந்த தராசுல எது நடு எண்? 0. அப்ப அதே மாதிரி இது -8/3, இது +8/3. இந்த தராசுலையும் இது ரெண்டும் எதிர் எண்கள். அப்ப அதனுடைய நடுவுல யார் இருப்பா? எந்த
எண்ணில் இருந்த சமத்துளைவில் இருக்கும். ஈஸியாக இந்த கணக்கை வகுக்காமையே ஈஸியாக நம்ம என்ன போடலாம், 0 என்ற எண்ணில் இருந்து சமத்துளைவில் இருக்கும் அப்படின்னு லாஜிக்காக போட்டுடலாம். தட் சிம்பிள். அடுத்த கொஷின் போகலாம். -15/24, 20/-32, -25/40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறை எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இவை அனைத்தும் சமான பின்னங்கள். சமான பின்னங்கள்னா என்ன தெரியும் இல்லையா, அதாவது ஒரே பின்னத்தினுடைய மடங்கு, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் எழுதுறேன், -15/24. இது வந்து நம்ம மூன்றாம் வாய்ப்பாடில் பார்த்தோம்னா 3×5 = 15, 3×8 = 24. ஸோ இது வந்து -5/8 அப்படிங்கிற திட்ட வடிவத்துக்கு இது ரெடியூஸ் ஆகிடுது இல்லையா. அடுத்து நம்ம பார்த்தோம்னா 20/-32. அப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, நாலாம் வாய்ப்பாடில் பார்த்தோம்னா 5×4 = 20, 8×4 = 32. அப்போ இதனுடைய திட்ட வடிவம் எழுதுவோம் 5/8. திட்ட வடிவத்தில் இந்த குறை என்ன, அந்த மைனஸ் சைனை மேலே போட்டுப்போம், -5/8. அடுத்த எண் அப்படின்னு பார்த்தோம்னா -25/40. அப்போ இதை எடுத்துட்டோம்னா 5×5 = 25, 5×8 = 40. இதனுடைய திட்ட வடிவம் -5/8. அப்போ எல்லா எண்களும் என்ன வந்து திட்ட வடிவத்துக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா -5/8 அப்படிங்கிற திட்ட வடிவத்துக்கு ரெடியூஸ் ஆகுது. இது எல்லாமே அப்போ இந்த எண்கள், இந்த பின்னங்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா சமான பின்னங்கள். இது பார்த்தோன்னா இது வந்து மேலே தொகுதியும் பகுதியும் எதால் பெருக்கியிருக்கோம், 3ஆல் பெருக்கியிருக்கோம். இந்த கேஸில் வந்து தொகுதியும் பகுதியும் 4ஆல் பெருக்கியிருக்கோம். இந்த கேஸில் வந்து தொகுதியும் பகுதியும் எதால் பெருக்கியிருக்கோம், 5ஆல் பெருக்கியிருக்கோம். அப்போ அடுத்த சமான பின்னத்தை எதால் பெருக்கணும், தொகுதியும் பகுதியும் 6ஆல். அப்போ இதை நம்ம எதால் பெருக்கணும், 5×6 = 30, -30, 8 × 6 = 48. அப்போ நம்மளுடைய அடுத்த எண் என்ன ஆன்சர் நம்மளுக்கு, -30/48. தட்ஸ் சிம்பிள். இதை இன்னும் ஒரு சிம்பிளாக நம்ம பார்க்கணும்லாம் அப்படின்னா எப்படி போடலாம்னா, இது 5ஆம் வாய்ப்பாடு பாருங்கன்னா 5×3 = 5, 5×4 = 20, 5×5 = 25. இது 8ஆம் வாய்ப்பாடில் 3×8 = 24, 4×8 = 32, 5×8 = 40. அப்போ அது மாதிரி 6×5 மேலே வந்து 5ஆல் பெருக்கியிருக்கோம், அதனால் 3, 4, 5 முடிச்சாச்சு. அப்போ 6, 5×6 = 30. கீழே 8ஆல் பெருக்கியிருக்கோம் பகுதியில். அப்போ வந்து 3, 4, 5ஆல் பெருக்கியாச்சு. அப்போ 8×6 = 48. அவ்வளோதான். தட்ஸ் சிம்பிள். நம்மளுடைய அடுத்த கேள்வி 58/-78 திட்ட வடிவம் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த தொகுதியிலையும் பகுதியையும் வகுக்கக்கூடிய ஒரே எண் பொது காரணி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த தொகுதியில் கடைசி இலக்கத்தில் உள்ள எண் என்னது, 8. இங்கே கடைசி இலக்கத்தில் உள்ள எண் என்னது, 8. அப்போ இது நிச்சயமாக 2ஆல் வகுப்படும், ஏன்னா இரண்டுமே இரட்டை எண்கள். 2ஆல் வகுப்படும் தன்மைக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அதாவது கடைசி இலக்கத்தினுடைய எண் 0, 2, 4, 6, 8 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எதால் வகுப்படும், 2ஆல் வகுப்படும். தட் சிம்பிள். அப்போ இது இரண்டுமே எதாகும், 2ஆல் வகுப்படும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த புது காரணியை தொகுதியிலிருந்தும் பகுதியிலிருந்து நம்ம நீக்க போகிறோம். எப்படி நீக்க போகிறோம், முதல் 2ஆல் 58ஐயும் 78ஐயும் வகுத்து என்ன ஈவு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 58 2ஆல் வகுத்து பார்ப்போம். அப்போ 2, 4, மிச்சம் 1, 8 கீழே இறக்கிடுவோம். 2 × 9 18. அப்போ 2 மடங்கு 29 தான் நம்மளுடைய ஆன்சர், 58. கரெக்டாக. அடுத்து நம்ம எதுக்கு போகிறோம், 78. 2ஆல் வகுப்புறோம். 3 × 2 6, மீதம் 1, 8 கீழே இருக்கிறோம். 9 × 2 18. அவ்வளோதான். அப்போ 39 × 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு 78. அப்போ 58/78 அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 29 வகுத்தல் 2 × 78 39. 2 என்ன ஆகும், அடிபட்டுடும். அப்புறம் கேன்சர் என்ன, 29/39. குறியீடு இங்கே என்ன இருக்குது, மைனஸ். அப்போ இந்த மைனஸ் இங்கே இருக்குது, கீழே இங்கே இருக்குது இல்லையா, நம்மளுடைய பகுதியில் இருக்குது. ஆனால் திட்ட வடிவத்தில் நம்ம இந்த மைனஸ் எங்கே எழுதிடுவோம், தொகுதியில் எழுதிடுவோம். அப்போ -29/39 தான் நம்மளுடைய பதில். அப்போ 58/-78 திட்ட வடிவம் என்னது, நம்மளுடைய பதில் என்ன கிடச்சிச்சு, -29/39. ஸோ -29/39. ஸோ இதை நம்ம எப்படி போட்டிருக்கோம், முதல் 58 2ஆல் வகுத்திருக்கோம், 78 2ஆல் வகுத்திருக்கோம். அது காரணியை நீட்டாக எழுதிட்டோம். 2 அடிபட்டு போயிடுது. 29/39 ஆன்சர் கிடச்சிடுது. அப்போ அந்த திட்ட வடிவத்தில் பகுதியில் நம்மளுக்கு மைனஸ் இருக்காது, தொகுதியில் தான் மைனஸ் இருக்கும். அதை நம்ம எழுதிட்டோம். தட்ஸ் சிம்பிள். அடுத்த சம்முக்கு நம்ம போகலாம். Hello, Mati Karthi. Please do subscribe and hit the like button for more videos.